கருத்தே இல்லை. அவர்களுக்கு தேவையான உதவிகள் அவர்கள் என்னென்ன கோரிக்கைகளை வைக்கிறார்களோ அதை அதிகாரிகளோடு கலந்து பேசி அவர்களுக்கு உரிய உதவிகள் என்பதை செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை, கேட்க வேண்டியது அவர்களின் உரிமை என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். நேற்றைய தினம் எங்களுடைய மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சரும் எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் சம்பத் அவர்களும் கோவைக்கே நேரில் சென்ற அந்த குடும்பத்தினுடைய துன்பத்தில் பங்கெடுத்தார்கள். நேற்றைய தினம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நானும் அன்பிற்கினி சகோதரர் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அவர்களும் திருவெற்றூர் வீட்டிற்கே நேரில் சென்று அந்த தாயின் கரம் பிடித்து தந்தையின் கைப்பிடித்து அவர்களினுடைய துன்பத்தை ஈடு இணை செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய இழப்பிற்கு எங்களுடைய ஆறுதலை தெரிவித்தோம். மேலும் திருவெற்றூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தை தனுஷ் சின்னஞ்சிறு சிறுவன், அந்த குழந்தையின் மீது தாக்குதல் சம்பவம் நடத்திய அவர்களும் சிறுவர்கள். அந்த வழக்கில் ஒருவரை தவிர அத்தனை பேருமே மைனராகவும் இருக்கிறாங்க. அப்ப இந்த பிரச்சனையை பார்க்கிற பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிரி கூட தப்பித்து விடக் கூடாது என்பதில் அவர்கள் மிகவும் உறுதியாக இருந்தார்கள். அந்த தாயினிடம் நாங்கள் வாக்களித்திருக்கிறோம். யாராக இருந்தாலும், அவர்கள் எத்தனை வழக்கறிஞர்கள் கொண்டு வந்தாலும், ஆளுக்கு ஒரு வழக்கறிஞர் கொண்டு வந்தாலும் கூட பாதிக்கப்பட்ட அந்த அமுதன் மற்றும் தனுஷ் அவர்களின் குடும்பத்தின் சார்பில் கடுமையான சட்ட போராட்டத்தின் மூலம் ஒரு எதிரி கூட தப்பித்து விடாத வகையில் வழக்கை நடத்தி சட்ட ரீதியாக அவர்களுக்கு என்ன தண்டனை வாங்கி தர முடியுமோ அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுத்து, மேலும் இதை போன்ற பள்ளி வளாகங்களில் இதை போன்ற துன்பமான துயரமான சம்பவம் நடக்காமல் இருப்பதற்காக கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் மூலமாக பள்ளிக்கூடங்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை மூலமாகவும் உயர்கல்வித்துறை மூலமாகவும் கடுமையான மிகவும் நேர்த்தியான பின்பற்ற வேண்டிய வழிகாட்டிய நெறிமுறைகளை மீண்டும் செயல்படுத்துவதற்கான வேலைகளும் செய்திருக்கிறோம். தனுஷ்குமார் அவர்களினுடைய குடும்பத்தில் அவருடைய மூத்த சகோதரர் ஒருத்தர் இருக்கிறார். தற்போதுதான் அவர் ஒரு பட்டப்படிப்பை முடித்திருக்கிறார். அந்த அன்பு சகோதரருக்கும் அந்த குடும்பத்தின் சார்பில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தின் சார்பில் அந்த அன்பு சகோதரருக்கு ஒரு அரசு வேலையும் தர வேண்டும் என்று முடிவு செய்து மாண்புமிகு முதல்வர்களினுடைய அனுமதியோடு அந்த குடும்பத்திற்கு ஒரு அரசு வேலை SC/ST பிரிவின் கீழ் உடனடியாக இன்றைய தினம் 6 லட்சம், மறுபடியும் மிச்சம் இருக்கக்கூடிய 6 லட்சம், அது மட்டும் இல்லாது தனுஷ் அவர்களினுடைய தாய் தந்தையருக்கு 2 வகையான ஓய்வூதியம் சேர்த்து கிட்டத்தட்ட சற்று மாதந்தோறும் 8000 ரூபாய் ஓய்வூதியம் கிடைப்பதற்கான அனைத்து வேலைகளையும் தங்கு தடையின்றி இரவு பகலாக செய்து முடித்து விட்டுதான் இந்த சட்டமன்றத்துக்கு வந்திருக்கிறோம். இனி இப்படி ஒரு சமூகம் நடைபெற வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் வேலுமணி அவர்